குட் மார்னிங். இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கேன் இந்த யங் ஜெனரேஷன் பற்றி, இல்லை மாணவ மாணவிகள் பற்றி. அப்போ வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் மீடியாவில் இருக்கிறவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட வந்து இந்த 2K கிட்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2K கிட்ஸோடைய பிஹேவியர், ஆட்டிடியூடு எல்லாரையும் நம்ம சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இதுக்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய வீடு தான் முக்கியமான காரணம். ஸோ வீடு இந்த சென்ஸ் வந்து ஒரு ஒரு குழந்தைய வளர்க்கும் போது வந்து அப்பா அம்மா மட்டும் இல்லை, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ், முக்கியமாக வந்து தாத்தா பாட்டி. ஸோ அது இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பசங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வளர்ச்சி, இல்லை அவங்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய மனப்பாங்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா அமையுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் போது வந்து அவங்க வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்குவாங்க. முக்கியமாக வந்து நல்ல விஷயமான ப்ரேயர். ஸோ அதையும் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் வந்து சும்மா அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இதாக தான் எடுத்துக்கிறாங்களே தவிர ஒரு சீரியஸாக இது பண்ணுறதில்ல. நம்ம எல்லாருமே வந்து இறைவனால் படைக்கப்பட்டவங்க, அந்த இறைவன்கிட்ட தான் திரும்ப போக போகிறோம். ஸோ அப்போ வந்து அந்த இறைவனை நினைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், இல்லை வந்து ஏதாவது ஒரு தமிழில் வந்து திருவாசகம், இல்லை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு மனநிலை வரும். ஸோ ப்ளஸ் வந்து இந்த தாத்தா பாட்டியும் அவங்க கூடவே இருக்கும்போது வந்து அவங்க தப்பான வழியில் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து பேரண்ட்ஸை வந்து, அதாவது வயசானவங்களை வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இருக்காங்களா, இல்லை வந்து அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர் இப்போ இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்ற அந்த கான்செப்ட், சீனியர் சிட்டிசன் லிவிங் அப்படின்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து வயசானவங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் விடலாம். பட் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் கிடையாது. அது ஃபாரினில் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கவர்மெண்ட்டே எல்லாமே பார்த்துக்கும், அவங்கள எல்லாமே இது பண்ணிக்கும். இப்போ நம்மளே போய்ட்டு, இப்போ எனக்கே வயசாகிடுச்சு, நான் போய்ட்டு வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் லிவிங்கில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு நான் இருக்கேன், என்ன அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல கான்செப்டாக என்னான்னு தெரியல. நம்ம கூடவே வச்சு நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம். அவங்க நல்லா பார்த்துக்கிறதுல வந்து நம்மளுக்கும் ஒரு மனசு திருப்தி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதை விட வந்து இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள் இப்போது நிறைய இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம்மில், இல்லை வந்து செக்யூரிட்டியாக, இல்லை பார்க்கிங்கில் வந்து எல்லா வயசானவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா பார்க்குறோம். அந்த ஏடிஎம் வாசல்லலாம் வந்து வயசான தாத்தா, ரிட்டையர் ஆனவங்க, அதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூக்காரம்மாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. முடியவே முடியாது அவங்களுக்காக. ஆனால் வந்து அவங்க பூ கட்டிகிட்ருப்பாங்க. நான் ஒரு அம்மாட்ட எங்கள் வீட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து, நான் கேட்டேன், அவங்களுக்கு பசங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருக்காங்க, அவங்களே நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது எவ்வளோ பெரிய வலி அப்படின்றது வந்து உணர முடியுது. அதே மாதிரி வந்து நிறைய இந்த ரோடுங்களில் இந்த பழம் விற்கிற பாட்டிங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் போய் பேசும்போதும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் இந்த சிக்னலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பென் விற்றுக்கிட்டு வயசானவங்க, நான் அவங்கள வந்து பெக்கர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் அவங்க வந்து அவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு முடிகிறத பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய ஆட்டோக்காரவங்க இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க, அந்த ஆட்டோவை வச்சுட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வந்து முக்கியமாக அவங்கள்ட்ட பசங்க இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் எல்லாருக்குமே முக்கால்வாசி பழைய ஜெனரேஷன் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை யோசிக்கிறது இல்லையா? இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம சின்ன வயசில் வந்து ஏதோ ஒரு க்ரீச்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வளர்ந்து இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் செய்ய முடியுமா, இல்லை வாழ்க்கையை நல்லா இது பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. எல்லா பேரண்ட்ஸுமே, அதாவது உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், ஈவன் நம்ம கூட, நம்ம அடுத்த ஜெனரேஷன் கூட பேரண்ட்ஸ் வந்து
பார்த்துக்கிற மாரி யாரையுமே வந்து யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட உள்ள இருக்கக்கூடிய அன்பு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அத நம்ம திருப்பி தரக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில நம்ம இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. ஸோ அதனால வந்து ஈவன் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போயிட்டு அப்பா, அம்மா விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அங்க தனியா தான் இருப்பாங்க. பட் பீப்பிள் வில் பி தேர். நான் சில சமயம் நினச்சது உண்டு. ஏன் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோமையும், சில்ட்ரன்ஸ் ஹோமையும் நான் படித்தேன். சில்ட்ரன்ஸ் ஹோமையும் ஒன்றா சேர்த்து இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களையாவது அவங்க அவங்க கூட இருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்மளும் ஏதாவது செய்வோம். தேங்க் யூ.